அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு வருடம் கழித்து மிதுனத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது, இந்த புதாத்திய யோகம் என்ன மாதிரியெல்லாம் ராஜயோகத்தை அவர்களுக்கு உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புத பகவான். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் இருக்காரு. கிரகங்களில் புதன் பகவான் 27 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலைகளில் அவர் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையப்பெறுகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா இத்தகைய புதன் பகவான் தற்போது பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறாரு. இந்த நிலையில் ஜூன் 14ஆம் தேதி தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறாரு. அதைத் தொடர்ந்து மறுநாளே, அதாவது ஜூன் 15ஆம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழையிறாங்க. இதனால மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதனினுடைய சேர்க்கையானது புதாத்திய ராஜயோகத்தை உருவாக்குகிறது. இந்த ராஜயோகமானது ஜூன் மாதத்தில் 2 முறை நிகழுதுங்க. இதனால இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக மிதுன ராசியில் உருவாக இருக்கக்கூடிய இந்த புதாத்திய ராஜயோகத்தின் காரணமா கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு பல சாதகமான நிலைகள் உருவாக போகிறது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியினருக்கு 5வது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதாத்திய ராஜயோகம் உருவாக்குறதுங்க. இதனால இந்த ராசிக்காரர்கள் அனைத்து துறைகள்லையுமே வெற்றி பெறுவாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கலாம். சொத்துக்களை வாங்க விற்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு இந்த காலம் சாதகமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக மீண்டும் தொடங்கி முடிவடையும். திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தினருடன் நல்ல பொழுதை கழிப்பீங்க. அலுவலகத்தில் உங்களினுடைய வேலை பாராட்டை பெறுங்க. உயரதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறலாம். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு புதாத்திய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த புதாத்திய ராஜ யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் நற்பலன்களை உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். புத பகவான் அப்படின்னு சொன்னாலே புத்திசாலித்தனம், பேச்சு மற்றும் தொழில், வியாபாரம் இவற்றின் காரணியாக விளங்குபவர். இவர் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவார். புத்திசாலித்தனத்துடனும் உங்களுடைய பேச்சாற்றலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகைகளில் சாதகமாக அமைய பெறுங்க. குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும். அன்புக்குரியவர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. பொருளாதார நிலை மேம்படுவதுடன் எதிர்பாராத சம்பவங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வும் கிடைக்கும். நெருங்கியவர்களிடம் ஆதரவு பெறுவதுடன் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிச்சிடும். நிதி பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் கொஞ்சமாக விடுபடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பணிகள் குறைத்த நேரத்தில் முடிவடையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் கூட நிறைவடைவதுடன் அத்தியாவசிய பணிகள்லையும் நீங்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழிலில் வளர்ச்சி காண்பதுடன் நீண்ட பயணமும் உங்களுக்கு ஏற்படலாம். பேச்சில் நிதானமாக இருக்கிறதுடன் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் இனிமையும் காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மன அமைதியை அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு நல்ல செய்தி கிடைப்பதுடன் பிரச்சனையால் எதுவுமே எந்த ஒரு சிரமத்தையும் நீங்கள் சந்தித்திருந்தால் அதில் இருந்து மீண்டு வெளியிட வருவீங்க. நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ராஜ யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். புத பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கையானது உருவாக்கக்கூடிய இந்த புதாத்திய ராஜ யோகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராஜ யோகத்தால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். திருமணமாகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு அமையும். பல்வேறு பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த ராஜ யோகமானது உங்களுக்கு உங்களினுடைய விருப்பப்படி சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கவும் வழிவகை செய்யும். நீதிமன்றம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பாக அமைய பெறப்போகிறது. அதே மாதிரி சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலமாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு தனித்துவமாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் அனைத்திலையுமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கப்பெறும். நிதிநிலை மேம்படக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டில் உங்களுக்கு சற்று ஆர்வம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராஜயோகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகள்லையும் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும். இது நாள் வரைக்கும் தொழிலையோ வியாபாரத்திலையோ ஒரு மந்த நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்படையும் வேகமடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பணவரவின் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கடன் பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. உங்களுடைய கடனை முழுமையாக அடைப்பதற்குண்டான பண வருவாய் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேச்சிலேயோ இல்லை உங்கள் சொல்படி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை அதிகரித்து காணப்படும். உங்கள் பேச்சு உங்கள் குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அனைவரும் கேட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்வாதாரமும் வாழ்க்கை நிலையும் உங்களுக்கு உயரப்பெறும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் வசதி வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. உங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை மின்னணு மின் சாதன பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு சொத்து சேர்க்கை வரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகன சேர்க்கையும் இருக்க பெறும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா புதிய வீடோ மனையோ கட்டிடமோ நீங்கள் வாங்குவீங்க. சொந்தமான இடத்துல ஒரு தொழிலோ வியாபாரத்தையோ நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாக பெறும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் சற்று உயர ஆரம்பிச்சிடும். உங்களை நாடி பலரும் வந்து உதவிகள் கேட்பாங்க. உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகி சென்றவர்கள், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை கண்டு நகைத்தவர்கள் இன்று உங்ககிட்டயே வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சாற்றல் காரணமாக அனைத்தையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்ககிட்ட அதிக அளவிலேயே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலை சற்று உயர்வடைந்து காணப்படும். வியாபாரமும் நிலையானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராகவே இருக்குங்க. கடந்த காலத்தில் அனுபவித்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த காலகட்டத்தில் உடல் உபாதை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி காதல் விவகாரம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும். சில விஷயங்களில் சின்ன
மன உளைச்சல் உண்டாகுமே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அதே மாதிரி தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியாகும். தாயின் வழியில், தாயின் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு பல நற்பலன்கள் கிடைக்க பெறும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் அனைத்து வித உதவிகளையும் உங்களுக்கு செய்வாங்க. சமூகத்தில் உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் சற்று கூடுதலாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த புதாத்திய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் அனைத்து விஷயத்திலையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும்.